வரலாற்றிலேயே முதல் முறையா தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குல உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிச்சு அதிரடியா உத்தரவிட்டிருக்கு. ஆளுநர்கள் அனுப்புற மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள்ள குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கணும். அப்படி முடியலனா அதுக்கான காரணத்தை அந்தந்த மாநில அரசுகளுக்கு தெரிவிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி 3 மாதங்களுக்குள்ள முடிவெடுக்கலனா மாநில அரசுகள் ரிட் மனு தாக்கல் செய்யலாம்னு, குடியரசுத் தலைவர் மீதான குற்றங்களை மாநில அரசுகள் நேரடியா நீதிமன்றத்துல தெரிவிக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சிருக்கு. ரிட் மனுங்கிறது அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டவும், சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும், பொது நலனை பாதுகாக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியா செயல்படுது. குடிமக்களோட உரிமைகளை பாதுகாப்பதுல ரிட் மனுக்கள் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. ஆளுநருக்கு எதிரான வழக்குல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவி நிறுத்தி வச்ச தமிழ்நாடு அரசோட 10 மசோதாக்களும் சட்டமானதா அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.